ஹாய் காய்ஸ்க்கு வெல்கம் டு குட்டிகாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்கும் தொடுக்கிற மாதிரி கருவேப்பிலை தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கடலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம், மல்லி போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட ஒரு 4 மிளகி போட்டு அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் போட்டு இது கூட நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு மேலே குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பெரிய சைஸு புளி சேர்த்துட்டு அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இது கூடயே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை தொக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அந்த புளி ஊற வச்ச தண்ணியிலையே கொஞ்சம் இது கூட ஊற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், டேஸ்ட்டான கருவேப்பிலை தொக்கு ரெடி. இது மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.